இன்னைக்கு திருவோணம். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு திருவோண விரதம் ரெசிபிலாம் போட்டேன். ஆமா, திருவோண விரதம் வந்து உப்பு லேப்பனுக்காக இருக்கிறது, உப்பு இல்லாம இருக்கிறது. நம்மளோட பழைய வீடியோ எல்லாம் பார்த்தா தெரியும், நிறைய கதை சொல்லியிருக்கீங்க எதனால உப்பு இல்லாம சாப்பிட்றோம் அப்படின்னு. இன்னைக்கும் கோயில்ல கும்பகோணத்துல அங்க போனோம்னா அங்க உள்ள சாப்பிடும் போது ஒண்ணுமே தெரியாது, டிஃபரன்ஸே தெரியாது. புளியோதரையில இதுல எல்லாம் எதுவுமே இருக்காது, உப்பே இருக்காது. நமக்கு தெரியவே தெரியாது உப்பு இல்லைன்ற அப்படின்னா இருக்கும். அந்த பெருமாள் எண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு மன அமைதி, சந்தோஷம் கிடைக்கும் திருவோண விரதம். அதுமாதிரி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். நீங்க சொல்லி கேள்வி சிரிப்பு விரதம் சொல்ற ரெசிபியா போடுறேன்னு. என்னன்னா பட்னியா இருக்க முடியறது இல்ல. ஸோ பண்ற பிரசாதத்தை நம்மளும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வயிறு கம்மன் இருக்கிற மாதிரி பிரசாதம் எப்பயுமே பண்றது. இந்த ரவை ஒரு டம்ளர், இந்த வெள்ளத்துல கூட கொஞ்சம் உப்பு இருக்குமே அப்படின்னு டேட்ஸ் பவுடர் எடுத்துருக்கேன். அது எப்படின்னா அந்த டேட்ஸ்னா இதுதான் கிடைக்கும் கடையில, பெருச்சம்பழம். இதுல உள்ள கொட்டை இருக்கும், லேசா தட்டிட்டு அந்த கொட்டையை எடுத்துட்டு அப்படியே நல்லா இனிப்பு சட்டியை சூடா வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் மேல போட்டு வச்சிடணும். அப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து மிக்சியில போட்டோம்னா நல்லா நைஸா பொடியாடும் ஃபாஸ்டா. ஸோ அந்த மாதிரி டேட்ஸ் கூட கிடைக்குது. அது வந்து பொடி பண்ண முடியாது, அது கொல கொலன்னு ஆயிடும். ஆமா, இது வந்து ட்ரையா பவுடர் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி டேட்ஸ் தான் வாங்கிக்கணும். வாங்கிட்டு அதை உடச்சுட்டு, இங்க கர்நாடகா எல்லா கோயில்ல எல்லாத்துக்கும் தான் கொடுப்பா, நைவேத்தியத்துக்கு தான் வைப்பா. இது வந்து அந்த மாதிரி பவுடர் இது. ஒரு கப் ரவைக்கு 2 எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி தேங்காய் பூ 2 எடுத்துட்டு இருக்கேன். ஜலம் 1 கப் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் நெய்யை விட்டு வறுத்துட்டு எல்லாம் ஒன்னா போட்டு ஒரு உருண்டையா பிடிச்சிருவேன். சும்மா 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த ரவையை போட்டுட்டு கொஞ்சம் லேசா வறுத்துருவேன். ரவை இல்லைன்னா அவல் கூட போடலாம். அவலும் பண்ணலாம், அவல் உருண்டை பண்ணலாம், அவலும் பண்ணலாம் இல்லையா? ஆமா, நம்ம அதே கொஞ்சம் வந்து பசி அடங்குற மாதிரி இருக்கணும், பிளஸ் வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரி இருக்கணும். விரதம் ஞாபகம் இருக்கக்கூடாது, சும்மா பேருக்கு விரதம்ட்டு நம்ம ஏதாவது வயிறு கம்புன்னு ஆயிடும். ஆமா, என்ன பண்றது, முடிய மாட்டேங்குது, எனர்ஜி இருக்க மாட்டேங்குது, அதனால இப்படி பண்றது. இன்னைக்கு வந்து நம்ம என்ன கதை சொல்ல போறீங்க? திருவோணம் திருவாதிரைக்கெல்லாம் நம்ம வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? 22 வாக்கியங்கள் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 23வது வாக்கியம் பார்க்க போறோம். இந்த ரெசிபி முடிஞ்சதுக்கு அப்புறம் 23வது வாக்கியம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் வரும். சவக்க வறுத்துக்கணுமா? கொஞ்சம் வறுத்துல கொஞ்சம் பச்சை வாசனை போனா போறோம். இந்த ரவை வெந்துடுத்து, அதில் வந்து இந்த டேட்ஸ் போட்டு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும், அதனால தான் 1க்கு 2 எடுத்துட்டு இருக்கேன். 2 1/2 வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பரட்டு எடுத்துட்டேன். அதில் இந்த தேங்காய் இதில் பச்சை தேங்காய் போட்டுறேன். இதில் தேங்காய் வந்து அடுப்பில் வைக்காம பச்சையாக சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது, கொஞ்சம் அடுப்பில் வச்சா கொலஸ்ட்ரால் அது. அப்படியா? ஆமாம், அதனால தான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அப்படியே பிடிச்ச வேண்டியதான். 5 நிமிஷத்துல பிரசாதம் பெருமாளுக்கு. ஓகே, தேங்க்ஸ் விஜய். இன்னைக்கு எத்தனாவது வாக்கியம்? இன்னைக்கு 23. 23வது வாக்கியம். 23வது வாக்கியம் கதை என்னன்னா, வாக்கியம் வந்து ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே. ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே. கிருஷ்ணரை பத்தி நமக்கெல்லாம் தெரியும். தேவகியோட சகோதரன் கம்சன், கிருஷ்ணனுடைய மாமா. கம்சன் வந்து தேவகி மேல ரொம்ப பிரியமா இருக்கான். ஆனா அவனுக்கு வந்து ஒரு அசுரீதி சொல்றது, தேவகி வயிற்றுல பிறக்கிற ஒரு குழந்தைதான் உனக்கு யமனா வரும் அப்படின்னு சொன்ன உடனே தேவகியும் வசுதேவரையும் போட்டு ஒரு சிறைச்சாலையில போட்டுருவான். அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஒண்ணுன்னா வதம் பண்ணிட்டே இருப்பான். 6 குழந்தை எப்படி பண்ணிடும். எப்படி இருக்கும் தேவகிக்கு? மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். 7வது குழந்தை பிறக்கும். 7வது குழந்தை வந்து அனந்தாழ்வான், ஆதிசேஷன், பலராமன். பாதி கர்ப்பத்துல மாயா மூலமா அத வந்து யசோதை வயிற்றுக்கு கர்ப்பத்துக்கு அனுப்பி தேவகி வயிற்றுல மாயாதேவி வந்துருவான். 8வது குழந்தையா கிருஷ்ணன் பிறப்பான். ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரத்துல அஷ்டமி திதியில பிறப்பான். அர்த்தராத்திரி நடுநிசி
அதுல குழந்தை பிறக்கிறது. ம் தேவகியும் வசுதேவரும் சிறைச்சாலையில் இருக்கா. ம் பிறந்த குழந்தை எப்படி பிறக்கிறது? ம் சதுர்புஜம், ம் 4 கை, ம் சங்கு சக்கரம் கதா ம் தாமரை 4 கையிலையும் ஒன்னு வச்சுருக்கான். ம் பட்டு பீதாம்பரம் உடுத்தின்னு இருக்கான். ம் கழுத்துல வந்து கௌஸ்துப மணி மாலைகள், ம் தலையில கிரீடம், ம் கிரீடத்திலிருந்து வெளியே அப்படியே தவழ்ற சுருள் கேசம், ம் அருமையான நாசி, சின்ன உதடு, ம் பரந்த மார்பு, ம் கரு கருன்னு ம் அப்படியே பிறக்கிறான் ம் 4 கைகளோட. ம் இது பார்த்த உடனே ம் வசுதேவருக்கு தூக்கி வாரி போடுது. ம் இவன் கம்சன் ம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன் பாருன்னு காத்துன்னு இருக்கான் அவன். ம் இப்படி பிறந்தான்னு வச்சுக்கோ, ம் விட்டுருவானா? விடுவானா? ம் வசுதேவருக்கு தூக்கி வாரி போட்டு உடனே சொல்றாரு, ம் இவன் இந்த 4 கை, இந்த சங்கு சக்கரம்லாம் மறைச்சிக்கோ. ம் இது வந்து பாகவதத்துல வந்து ம் தேவகி சொல்ற மாதிரி வரும், ம் விஷ்ணு புராணத்துல ம். வசுதேவர் சொல்ற மாதிரி வரும். ம் எதா இருந்தாலும் ம் அவ 2 பேரும் பெற்றோர்கள் தானே, ம். 2 பேருடைய ஒப்பீனியன் அதே தான். ம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ம். இப்ப இந்த பெண் பிள்ளை, திருக்கோளூர்ல இருக்கிற பெண் பிள்ளை சொல்றா, ம். இங்க வசுதேவர் சொன்னார்னு சொல்றான். ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாகவதமும் படிச்சிருக்கா, விஷ்ணு புராணமும் படிச்சிருக்கா இந்த பொண்ணு. ம் அதனாலதான் வசுதேவர்னு சொல்றோம். ஆழி மறை அப்படின்னா, ஆழி அப்படின்னா சக்கரம், ம் பெருமாள்கிட்ட இருக்கிற சக்கரம். ம் சக்கரம்னா சக்கரம் மட்டும் கிடையாது, சங்கு சக்கரம் கதா எல்லாம் ம் எல்லாம் சேர்ந்தது. ஆழி மறை அப்படின்னா ம். சக்கரத்தை மறைச்சுக்கூடா ம் அப்படின்னு வசுதேவர் குழந்தைகிட்ட சொல்றாரு. ம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த கம்சன், நீ எப்படா வருவ, உன்னை உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ம் தயவு செஞ்சு இந்த கைகள் எல்லாம் மறைச்சிட்டு ம் சாதாரணமா இருக்கிற மாதிரி வந்துரு ம் ம் அப்படின்னு சொன்ன உடனே ம் அப்படியே 2 கைகளை அப்படி உள்ள இழுத்துருவான், ம் சங்கு சக்கரம்லாம் உள்ள இழுத்துருவான். ம் அதனாலதான் பெருமாள் கையில இன்னைக்கும் பார்த்தாலும் ம். அந்த ரேகையில சங்கு சக்கரம் இருக்கும். ஆ ம் பெருமாள் ரேகையில சங்கு சக்கரம் இருக்கும். ம். அதை உள்ள இழுத்துருவான். ம் இப்ப இந்த பெருமாள்கிட்ட அப்படி சொல்றாரு இல்லையா ம் வசுதேவர், ம் வசுதேவருக்கு நன்னா தெரிஞ்செடுத்து வந்தது பெருமாள் அப்படின்னு, ம் ஸ்ரீமன் நாராயணனே வந்திருக்கான் அப்படின்னு தெரியும். ம் அவனும் சொல்றான், ம் 3 ஜென்மால நீங்க வந்து ம் நீங்க 2 பேரும் சேர்ந்து ம் என்னை போல் மகன் வர வேண்டும், என்னை போல் மகன் வர வேண்டும், என்னை போல் ஒரு மகன் வர வேண்டும்னு 3 தடவை கேட்டுண்டேன். ம் எதுக்காக நீங்க 3 தடவை சொன்னேன்னு தெரியாது, ம். ஆனா 3 ஜென்மாக்கு வரேன் நான், உங்களுக்கு நான் வந்து பறப்பேன் ம் அப்படின்னு சொல்லி 3 ஜென்மாக்கு வந்து 3ஆவது ஜென்மால இப்போ தேவகி வசுதேவருக்கு பறக்கிறான், கண்ணனா பறக்கிறான். அப்படி சொல்லி கூட வசுதேவர் என்ன சொல்றார், கம்சன் வந்து உன்னை என்னாவது பண்ணிடுவான், இந்த கைகள்லாம் மறைச்சிக்கோ ம் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இது ம் பெருமாள் மேல உள்ள பரிவு. ம் நம்ம வந்து ஆழ்வார் கதையில ஒண்ணு பார்த்திருப்போம், தெற்கச்சி நம்பிகளோட கதையில வரும். ம் வந்து காஞ்சிபுரம் வரதராஜனுக்கு ம் சுட சுட வந்து சக்கரை பொங்கல் வைக்கும்போது ம் அவர் சொன்னாராம், ம் இவ்வளவு சுட சுட வைக்காதீங்க, ம். கொஞ்சம் ஆறட்டும், ம் எப்படி சாப்பிடுவான், ம். சுற்றாதான். ம் ஆறுனதுக்கு அப்புறம் கொடுத்தாலாம். ம் அக்னியிலேருந்து வந்தவன் வரதராஜன். ம் இந்த வரதராஜனுக்கு சுட போறது இத்தினோண்டு பிரசாதம், ம் ஆனா அவர் சொன்னாராம், ம் அதை ரசிச்சான் வரதராஜன். ம் அது மாதிரி இங்க அப்பா சொல்றாரு, ம் கையெல்லாம் உள்ள வச்சுன்றா, கம்சம் பார்த்தான்னா தப்பா போயிடும் ம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா பேச்சை கேட்டு உள்ள எடுத்துட்டான். ம் ஆனா மகாபாரதத்துல நீ பார்த்துன்னு வச்சுக்கோ, ம் பார்க்கறவா எல்லாருமே வந்து ம் சங்கு சக்கரதாரின்னு தான் சொல்லுவா, ம் 4 கை இருக்கிறதான் சொல்லுவான். ம் நிறைய பேர் பார்த்துருக்கா, அது பார்த்தவாள்லாம் அந்த ஸ்லோகம்லாம் உண்டு. அது எப்படி அது என்ன காரணம் ம் அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் இருக்கு. ம் கிருஷ்ணன் தன்னோட 11ஆவது வயசுல கம்சனை வதம் பண்றான். ம் அப்ப அப்பா அம்மாவோட வேண்டுகோள் என்ன, ம் கம்சன் வந்துருவான், அதனால கையை உள்ள வச்சுக்கோன்னு தானே சொன்னான். ம் கம்சனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டான். ம் ம் வியாக்கியானம் சொல்லுவான், 11 வயசுக்கு அப்புறம் கம்சனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் ம். சங்கு சக்கரதாரியாவே இருந்தான் மகாபாரதத்துல ம். கடைசி நாள் வரைக்கும். 4 கையோட இருந்தான். ஆமா பேச்சை கேட்டு சமத்தா ம் கையை உள்ள எடுத்துட்டான். ம்
இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த பெருமாள் மேல உள்ள பக்தி. இப்போ நம்ம வந்து நைவேத்தியம் பண்றோம். நைவேத்தியம் பண்ணும்போது பண்ணி உடனே அடுப்புல இருந்து இறக்கி உடனே பெருமாள்கிட்ட கொண்டு வச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டு கொண்டு போய் பெருமாளுக்கு காமிக்கணும், கண்டறிடை பண்ணணும். ஏன்னா பெருமாள் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசு. உள்ள இருக்கானா இல்லையா, அந்தர்யாமியா உள்ள இருக்கானா இல்லையா பெருமாள். அந்த மனச உள்ள நமக்குள்ள பெருமாள் இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மனசை வந்து பேணி பாதுகாக்கணும்னு அர்த்தம். நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் இருந்தோம் அப்படின்னா பெருமாளுக்கு சந்தோஷம். அதான் அர்த்தம். பெருமாள் வந்து சாப்பிட போறாரா, பெருமாள் சாப்பிட்டாலும் சூடு என்ன பண்ண போறது அப்படிங்கிறதுக்கு இதான் பதில். நல்ல எண்ணங்கள் இருக்கணும். எண்ணங்கள் வந்து தூய்மையா இருக்கணும், சாத்வீகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது பொருள். அந்த திருக்கோளூர் திவ்ய தேசத்துக்கு ராமானுஜரும் அவருடைய சீடர்களும் வரா. அது வந்து நம்மாழ்வார் வந்து எல்லோரும் போய் சேரும் ஊர் திருக்கோளூர் அப்படின்னு அந்த திவ்ய தேசத்தை பத்தி பாடியிருக்காரு. அப்பேற்பட்ட ஊருக்கு ராமானுஜர் உள்ள போகும்போது அந்த ஊர்ல இருந்து தயிரெல்லாம் விற்கிற பெண்மணி மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போறான். இப்ப ராமானுஜர் அந்த பொண்ணை பார்த்து நிறுத்தி கேட்கிறாரு, நாங்கள்லாம் இந்த பெருமாளை வைத்தமாநிதி பெருமாளை பார்க்கறதுக்காக போயின்னு இருக்கோம், நீ ஊரை விட்டு போறிய என்ன அப்படிங்கும்போது 81 வாக்கியங்கள் சொல்றான். அதுல இன்னைக்கு 23வது வாக்கியம், ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே அப்படின்னா பெருமாள் மேல இவ்வளவு ஒரு பரிவு உண்ட இருக்கிறவளா நான். அந்த வசுதேவர் அப்படி சொன்னார். எங்க சொல்லியிருக்கார்? விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட பக்தையா நான் இங்க இருந்தானே இங்க இருந்தாங்க அப்படின்னு அந்த பெருமாளை பத்தி சொல்லும்போது அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு ராமானுஜர் வந்து ஒரு தயிர் விற்கிற பெண்மணிக்கே, அந்த பெண்மணியே சீடராக்கிட்டார்ல, அந்த தயிர் விற்கிற பெண்மணிக்கே இப்படி ஞானம் இருக்கும்போது அந்த ஊர் எப்பேற்பட்ட மகத்தான ஊர் அப்படின்னு அந்த சீடராக்கின்றார். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பெண்மணிக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்தது, துக்கம், கஷ்டங்கள். அந்த கஷ்டம் வர 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 கடைசியில் அந்த அந்த பெண்மணிக்கு என்ன நடந்தது? குரு தர்சனம் நடந்தது. அது மாதிரி தேவகிக்கு 7 குழந்தை, 6 குழந்தை வந்து இறந்து போய் பிறந்தது. இறந்தது 7வது குழந்தை காண மாயமா போச்சு. 8வது குழந்தை பார்த்தா பெருமாளே வந்துட்டான். வந்து என்ன தெரிஞ்சுக்க, இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கஷ்டங்கள் துக்கங்கள் வர 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 பெருமாள் நம்மளை பார்த்துன்னு இருக்கான்னு அர்த்தம். குந்தி சொல்ற மாதிரி மகாபாரதத்துல அந்த யுத்தம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தைகிட்ட வந்து கேட்குறான் கிருஷ்ணன், அத்தை உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது குந்தி சொல்றா, எனக்கு ஒன்னே ஒன்று தாண்டா பயமா இருக்கு, எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துரும். அவன் சொல்றான், கஷ்டங்கள்லாம் இனிமே கிடையாது உனக்கு, நிம்மதியாரு, நான் துவாரகாக்கு போறேங்கிறான் கிருஷ்ணன். அப்ப சொல்றான், பயமா இருக்கடா நீ சொல்றத கேட்கும்போது, எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துருவோன்னு அவனுக்கே தூக்கி வாரி போடுது. என்ன எப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப சொல்றான், கஷ்டங்கள்லாம் இருந்தது, நீ பக்கத்துல இருந்த, இப்ப கஷ்டங்கள்லாம் இல்லை, நீ போ, என் வழியை பாரு, நான் என் வழியை பாக்குறேன், நீ போயிட்டேன்னா பயமா இருக்குடா, அதுக்கு கஷ்டங்களே தேவையில்லையே அப்படிங்கிற குந்தி. அது கஷ்டங்கள் வர வர பெருமாள் நம்மளை பார்த்துன்னு இருக்கான்னு அர்த்தம். துவளாம அதுக்கு வந்து நம்ம அதை சமாளிக்கணும். அதான் வந்து இந்த கதையோடைய, இந்த கதைகள்லாம் உணர்த்துற செய்தி நமக்கு. நான் தான். தேங்க்யூ. ஓகே.